தினசரி பல நபர்களிடம் பேசும்போது நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த நிறைய அனுபவங்களை நாம் ஒரு வீடியோவாக வெளியிடும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனதில் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இன்னும் ஒரு சில வீடியோக்களை நம்ம போடும் பொழுது நம்ம வீட்டுக்காரரு இன்னொரு மனைவியை தேடுறாரேன்னு சொல்லி சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வழி உண்டு. அதனால தான் நான் ஒவ்வொன்றையும் இதில் போடுறேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் உண்மையான நபர்களாக இருந்தால் பயப்பட வேண்டாம். இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆதி திராவிடர் சமுதாயத்தில் ஒரு நண்பர் அவர் பலசர கடை வச்சு நடத்தி வருகிறார்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா தன் நண்பனை வீட்டுக்கு அழைக்கும் பொழுதும் வெளியில் போகும்பொழுதும் கூட கூட்டி கொண்டு போகும் பொழுதும் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கத்தை பலமுறை அவர் கண்டித்தும் அதை அவருக்கு அந்த வீட்டம்மா மீறும் பட்சத்தில் இவர் இப்போ என்னென்னா வேறு ஒரு திருமணம் செய்வதற்கு தயாராகி கொண்டு வருகிறார். ஒரு விஷயம், இன்றைய சூழ்நிலையில் நமக்கு பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் என்று வீட்டுக்கு யாரையும் அழைப்பதற்கு நாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வீட்டுக்கு நம்ம ஒரு விருந்தாளியாக நண்பனையோ சக உறவுகளையோ அழைக்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதனால் வீட்டுக்கு வெளியே வாசலே வைத்து விடுகிறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம கூட்டு போவோம். இப்போ யாரையும் வீட்டுக்குள்ளே நடையேற்றுறதே கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரி, இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்று ஒரு நண்பனால் என் மனைவி அவருடன் அஃபெக்ஷனாகி போயிட்டாங்கன்னு முழுமையாக சொல்ல முடியாது. அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க சொல்கிறது சங்கடப்படுறாங்க. ஒரு நல்ல மனிதன் இதிலிருந்தே தன் மனைவியே குறையும் சொல்லக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா 44 வயது ஆகிவிட்டது. 2 குழந்தைகளையும் அம்மாவே பார்த்து கொள்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இவர் அப்பப்போ செலவுக்கு பிள்ளைகளுக்கு ரூபாயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பலசர கடை வச்சு 30, 40 ரூபா, 50 ரூபா வரைக்கும் சம்பாத்தியமும் பண்ணுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு தனிமையில் இருக்கிறார். சாப்பாட்டுக்கோ மற்ற பேச்சுவார்த்தைக்கோ எல்லாத்துக்குமே தேவைப்படுவதனால இவர் இன்னொரு மனைவியை தேடும் பொழுது அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், மனைவி இருக்கும்போது கல்யாணம் முடித்தா நீங்களும் நானும் உள்ளே போகணும் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வக்கீலை பாருங்கள், அதற்கு நான் உடனடியாக அதை கையெழுத்து வாங்கி தரேன் அப்படிங்கிறாப்புல. அதாவது கோர்ட் மூலியமாக போட்டு தான் வாங்க முடியும். இப்போ இவர் சென்னையில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருடைய மனநிலை இப்படி இருக்கிறதுனால ஒரு சில நபர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மார்கள் மேல் என்னதான் கோபங்கள் இருந்தாலும் முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் கணவன் இன்று ஒரு நாள் பேசவில்லை என்றால் மறுநாள் நீங்கள் உங்களுடைய கோப தாபங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கணவனார் கிடைக்க மாட்டார். அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவனோ மனைவியோ 2 பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பாசத்தை காட்டினா பக்கத்து வீட்டுக்காரங்க பாசத்தை காட்டினாங்கன்னா அது எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க கூட போயிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே ஒரே கருத்தை தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோ பாருங்கள். அவர் பேசக்கூடிய இந்த ஆடியோ இதில் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அந்த பிள்ளையோட வாழ்க்கையாவது பார்க்கணும். நீங்கள் இப்படி அலைஞ்சிங்கன்னா அது என்ன நடக்கும்? அந்த பிள்ளை என்ன சொல்லும்? காலேஜ் படிக்கிற பிள்ளை காலேஜில் படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நீங்கள் பிரிஞ்சு தனியாக ஒரு நபரோட வரும்போது அவர் சந்தேக புத்தியில் பேசினாலும் கூட இந்த பொண்ணு நினைச்சா எங்கள் அப்பா இன்னொரு அம்மாவோட தொடர்பு இருக்குன்றது இப்படி தான் சொல்லுவாங்க.
ஸோ ஒருவர் நம்ம வந்து குறை சொல்வது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒருவர் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? கடைசி அந்த பிள்ளைய, நம்மளுடைய பெத்த பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க? 4 பேர் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட வாழ்க்கைகளே மாறி போயிடும். அதனால தயவு செய்து நான் என்ன சொல்ல வரோம்னா, ஆணோ பொண்ணோ குழந்தை ஆகிவிட்டது என்றால் 2 பேருமே விட்டு கொடுத்து போங்க. ஈவ பிரச்சனை இருக்கக்கூடாது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வெளியே வந்து ஒருவருடன் தவறாக போயிட்டு வந்தார் என்று உங்களுடைய சந்தேக புத்தி இருந்தால் அந்த சந்தேகத்தை தூர விடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்கிறாரு, சார் என் மனைவி இன்னார் கூட நான் இருக்கிறத நேரில் பார்க்குறேன், இனிமேல் அப்படிலாம் வேண்டாமா, இருக்காதம்மா, ஊர் உலகத்து தெரிஞ்சால் தப்புமா, நான் இனிமேல் உன்னை வந்து எதுவும் சொல்லலாமா, உன்னை நான் சந்தேகப்படலாமா அப்படின்னு அவர் கெஞ்சிறார். இனிமேல் வந்து நீ இது போன்ற தவறுகள் செய்யாத, அதாவது அவங்க ஒன்றா இருக்கிறத பார்த்து நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு இருக்க மாட்டேங்கிறாப்புல. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, என் மனைவி வந்து அந்த மாதிரி தவறாக போனதுனால இனமா நீ தெரிய வீட்டில் கூட கூட்டியாந்து கூட வச்சுக்கோமான்னு கூட நான் சொல்லி பார்த்துட்டேன். அதாவது அக்கா வீட்டுக்காரனா ஒவ்வொருத்தங்களும் வந்து சொல்கிறாங்க கதைகளை சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மனிதர்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது, நாம் அவங்களுக்கு செய்யும் பொழுது அதெல்லாம் நமக்கு 100 தூக்கத்தண்டனை கொடுத்ததுக்கு சமம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு ஆண் வீட்டில் நல்ல மனைவியை வச்சுட்டு, அன்பான மனைவியை வச்சுட்டு நம்மகிட்ட பாசத்துக்காக ஏங்குவோம், நம்ம இன்னொருத்தட்ட பாசத்துக்காக போயிட்டு இருப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஏக்கங்கள், அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நிறைய தண்டனை கொடுத்த மாதிரி. அதே மாதிரி நாம் ஒழுக்கமாக இருந்தால் அந்த பெண்ணு பலரிடம் சிரித்து பேசி போயிட்டு வர்றது மாதிரி சந்தேகப்பட்டீங்கன்னா நம்ம தூக்கத்துங்கிற மாதிரி. அதனால் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நானும் இந்த தொழிலை நேர்மையாக தான் பண்ண நினைக்கிறேன். நேர்மையாக வாங்க, உண்மையை பேசுங்க, பொய் பேசுனா என்கிட்ட வராதிங்க சொல்லத்தான் நான் செய்கிறேன். என்னுடைய அலுவலகத்தில் இப்போ 50 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 2-3 திருமணங்கள் பேசி முடிக்கிறோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, திருச்செந்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் பேசி உறுதி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 50 பேர் வேலைக்கு வச்சா தான் பண்ண முடியும். அதனால் தயவு செய்து மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு உடனே ஆகும், ஒரு சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர்கள் வந்து நீங்கள் உடனே முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறீங்க. உடனே முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டவர் இன்றைக்கி வந்துருங்க. நானே டயர்டாக இருந்தேன். எவ்வளோ தான் பேச முடியும்? பேசிகிட்டே இருந்தால் எனர்ஜி தானே இதாகுதுங்க. அதனால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிறதை விட்டுட்டு, உங்களுக்கு இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுடுங்க. ஆல்ட்ரு அவங்க பார்த்துக்குருவாங்க. நீங்கள் பார்க்கணும், ஒரு நாளைக்கு பேசணுன்னா காலையில் வந்துடுங்க. காலையில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்ணோட மாப்பிள்ளை நேருக்கு பேசி உடனே முடிச்சு கொடுத்துடலாம். முதலாவது நீங்கள் ஃபோட்டோ ஜாதத்தை எல்லாம் அனுப்பி ஒரு ஐடியை போட்டு வச்சுக்கோங்க. ஐடி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோவும் ஆதார் கார்டும், ஃபோட்டோ ஆதார் கார்டு ஜாதகம் எல்லா எதிர்பார்ப்பும் கொடுத்து நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கோங்க. நானே உங்களை கூப்பிட்றேன், இன்னைக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அன்றைக்கு வாரத்தில் ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறேன். வாங்க, நேரில் வாங்க, பெண்ணோட மாப்பிள்ளை நேருக்கு பேசி முடிப்போம். சரிங்களா? இந்த ஆடி முடியறதுக்கு நம்ம 3 நாள் தான் இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ அவர் பேசுகிற இந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நாம் வந்து இறைவனை வேண்டுவோம். அவருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதே மனைவியோட சேர்ந்து வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷம். என்ன சார் இப்படிலாம் சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு புண்ணிய லாபம். யாருங்க இந்த காலத்தில் ஒரு விஷயம் கேளுங்க, புண்ணியம் செய்வாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீ எத்தனை கோடியை எனக்கு கொடுத்தாலும் அதை நான் எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. அதே மாதிரி சரி, அப்படி இருக்கும்போது எல்லார்ட்டையும் ஏன் சார் 10,000 20,000 கேட்குறீங்க? சார் இத்தனை பேரை வச்சு வேலை பார்க்குறேன், உங்கள்ட்ட கட்டாயப்படுத்தி கேட்கலையா? யார்கிட்டையாவது ஒரு நபர்கிட்டையாவது நீங்கள் 20,000 கொடுத்தா தான் நான் உங்களுக்கு வேலை பார்ப்பேன்லாம் பார்க்க முடியும்னு சொல்லலை கிடையாது. அதற்கான வேலைகள் நடக்கும். சரிண்ணா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இருக்கிறாள் கொடுங்க, இல்லாதாலும் விடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக பார்க்கறதும் முடியாது தானே. அதனால்
கொடுக்குறத நான் வாங்கிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த 30 வருஷத்துக்கு மேலே இதை பண்ணுறதுனால இப்படி தான் பண்ணுறேன். அதனால் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டை அனுப்பும் பொழுது பெயர், படிப்பு, வயது, ஜாதி, வேலை, வருமானம் இதெல்லாம் எழுதி அனுப்புங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். உங்களுடைய அட்ரஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. சரிங்களா? நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வரும். பாருங்கள், கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து தவறாக கமெண்ட்டு பண்ண வேண்டாம். அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆதாரத்தோடு பண்ணுங்கள். அடுத்து என்னுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதிக்கு ஒரு நபர் போட்டிருக்கிறேன். அதனால் என்ன ஜாதியோ என்னுடைய விசிட்டிங் கார்டு வந்து இதில் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். அந்த நம்பர் எடுத்து நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு தகவல் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி தகவல் கிடைக்கலனா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள். வணக்கம். சங்கரங்கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து கணேசன். ஐயா வணக்கம் ஐயா. பார்த்து ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது வரணும் நடந்ததா? நேற்று உடன் பேசியிருக்கிறேன். சரிங்க ஐயா. ஆமாம், பேசியிருக்கிறேன். இன்னைக்கு என்னங்கிறது தகவல் வரும். ஓகே. சரி சரி. சென்னையில உள்ளவங்களா இருக்கும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி? சென்னையில உள்ள வரனா இருக்கும்ல? சென்னையில் உள்ள வரணும் அனுப்பவா? ஆமா, அதான் சென்னையில தானே இருக்கும். நம்ம கடையாங்க தானே இருக்கு. சரி 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 சரி. சென்னையில அங்கேயே இருந்துட்டா பக்கத்துல நல்லா இருக்கும். சரி சரி சரி. நீங்க இப்ப வந்து இருக்கிறது சென்னை? ஆமா ஆமா, சென்னையில தான் இருக்கு. அடையார். அடையார்ல இருக்கீங்க? ஆமா. சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. சரி, பார்த்து நான் என்னங்கிறத இன்னைக்கு என்னங்கிறத ஃபாலோ பண்றேன். ஆமா, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி. வேலை இப்போ எந்த மாதிரி வேலை? இப்போ கடை வச்சிருக்கேன் ஐயா, வாட்ச் கடை வச்சிருக்கேன். வாட்சி கடை? ஆமா ஆமா, நான் 15-20 வருஷமா இருக்கேன். ஆக்சுவலா அந்த கடை வந்து 25-30 வருஷம் கடை. சரி. ரன்னிங்ல இருக்கிற கடையை நான் வாங்கி நடத்திட்டு வரேன். கிட்டத்தட்ட நான் இப்போ 18 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? கரெக்டா 44. 44 வயசு ஆகுது இல்லையா? ஆதார் கார்டுல எத்தனை வயசு சொன்னீங்க? சேம் தான் இருக்கு, ஆதார் கார்டு சேம் தான். சரி சரி. இப்போ 382. சரி சரி, 44 வயசு ஆகுதுன்னு? ஆமா ஐயா. சரி சரி சரி. இப்போ நீ எதிர்பார்க்க எந்த மாதிரி எதிர்பார்க்கிய? வீட்டோட மாப்பிள்ளையா போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொந்த வீடா இருந்துட்டா நம்ம போயிடலாம்ல, கமிட்மெண்ட் கம்மியா இருக்கும்ல, அதுக்காக. சரி. ஏன்னா நீங்க இத்தனை வருஷமா சென்னையில வந்து சொந்த கடை வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு என்ன இருக்கு? வசதி வாய்ப்புனாக்கா, அவங்க பசங்க வந்து என் ஒய்ஃபோட அவங்களோட சேர்ந்து போயிட்டாங்க. சரி, அதான் சொன்னீங்களே பசங்களை நான் அவங்களோட சேர்ந்து போயிட்டாங்க. அதனால படிக்க வச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா படிக்க வச்சு அனுப்பியாச்சு, அவ்வளவுதான். இப்போ உங்க மனைவி எதனால உங்களை விட்டு போனாங்க? அதான் நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க வேற ஒரு அஃபையர்ல தான் இருக்காங்க போல. சரி சரி சரி. அதனால அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட. அவங்க பேசுறது, இன்னொரு பேசுறது. ஆக்சுவலி அவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், பாத்துங்க. சரி சரி. கூட என் ஃப்ரெண்டு கூட வர்றது போறது பேசுறது பழகுறது அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் அப்படி பேசி பழகிட்டு. நான் இது ரொம்ப வருஷமா கண்டிச்சுட்டே இருந்தேன், வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன். அவங்க மீறி அதே மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால சரி வேண்டான்ட்டு நான் கடைசியா வந்து விலகுனேன். விலகுனதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கான இது ரெக்கார்டு எல்லாம் இருக்கு என்கிட்ட அவங்க பேச. சரி சரி. இப்போ உங்க மனைவி உங்க ஃப்ரெண்டோடய போயிட்டாங்க? ஆமா, போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க தனியா விலகி அவங்க அம்மா வீட்டோட இருக்காங்க. ஓ, அம்மா வீட்டோட இருக்காங்க. ஆமா. உங்க பையங்க? உங்க பையங்க? எங்க பசங்க 2 பொண்ணு. 2 பொண்ணுமா அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அம்மா கூட தான் இருக்கிறாங்க. சரி. அவங்களுக்கு இப்போ அவங்க அம்மாவோட இருக்கிறாங்க. கோர்ட் மூலியமா எதுவும் எழுதி வாங்கிருக்கீங்களா? இல்லையா, எதுவும் வாங்கல. எதுவும் வாங்கல. இப்ப அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படியே? ஆமா ஆமா. இப்போ இன்ன வரைக்கும் உங்களுக்கு அவங்க மனைவிங்கிற இதுல இருக்கிறாங்க? இருக்காங்க. ஆமா. சரி. இப்போ மனைவி அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் முடிக்க முடியாதுல்ல? ஆனா அவங்க நான் கேட்டதுக்கு அவங்க எழுதி தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி. எத்தனை வருஷம் ஆச்சு அவங்க போய்? பாருங்க, ஒரே வீட்டுலதான் இருந்திருக்கோம். 3.5 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம தனித்தனியா அப்படிதான் இருந்தோம்.
இப்போ சமீபத்துல ஒரு 6 மாசமா வந்து கொஞ்சம் பிரச்சனை அதிகமா ஆயிட்டு நான் பிரிஞ்சு தனியா வந்துட்டேன் வேற ரூம் எடுத்துட்டு. ஓ, நீங்க தான் அவங்கள விட்டு வந்துட்டீங்க. ஆனா உங்க வீட்டுல தான் ஆமா, இருக்காங்க. ஒரே வீட்டுல தான் இருந்தோம், லீஸ்ல தான் இருந்தோம். இப்ப நான் அவங்க அம்மா வீட்டுல அவங்க இருக்காங்க. ஆமா, அவங்க அம்மா வீட்டுல அவங்க தங்கச்சி வீடு கீழே, மேல அவங்க வீடு கட்டினது உடனே நான் அங்க இருந்து பிரிஞ்சு தனியா வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடை காலி பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கிட்டே போயிட்டாங்க. இப்போ 6 மாசமா அவங்க அம்மா வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. ஆமா. உங்களுக்கு அவங்களும் பேச்சுவார்த்தை இல்ல. இல்ல. 2 பொம்பளை பிள்ளையும் போயிட்டாங்க. உங்களுக்கு 47 வயசு ஆகுது. ஆமா, 44. சாரி, 44 வயசு ஆகுது. பிள்ளைகளுக்கு, பொன் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு ஆகுது? ஒருத்தி வந்து காலேஜ் படிக்கிறா, சிஏ சரி, படிக்கிறா. சரி. இன்னொருத்த வந்து +2 படிக்கிறா. சரி, அதாவது வயசு என்னன்னு கேட்டா படிப்பை சொல்லுதியா? 12, 5, 17, 18 வயசு, 20 வயசு இருக்கும் 2 பிள்ளைகளுக்கும். ஆமா ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஆ, சரி, ரைட்டு. இப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு நீங்க எதுவும் மாசம் மாசம் செலவுக்கு எதுவும் ரூபா கொடுக்கீங்களா? நான் அதை படிக்க வைக்கிறது மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபீஸ் கட்டுறது மட்டும். ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு ஒரு பொண்ணுகிட்ட நான் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்டாட்டி புள்ளைய எல்லாம் இருக்கு, பிள்ளைகளுக்கு இப்ப குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிற நிலையில இன்னொரு கல்யாணம் அவர் எப்படி முடிச்சு நான் எப்படி போய் அங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ அவங்க என்ன கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எதுவுமே கேட்க மாட்டாங்க, ரைட்டு. எதுவும் இப்போ இன்னைக்கு 100க்கு 99% என்னன்னா, நல்ல பொண்டாட்டியாக இருந்தாலும் பொண்டாட்டி வந்து விட்டுட்டு இன்னொரு குரங்கு மாதிரி ஏதோ ஒரு பிடிக்காத மூஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அவ கூட வாழணுங்கிற காலங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஒண்ணு. இதுக்கு அந்த மனைவி காரணம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மனைவிகள் கொஞ்சம் கணவன்மார்களை கொஞ்சம் முகம் கொடுத்து சிரிச்சு பேசி பழகி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு மாச வருமானம் என்ன வருது? ஒரு 30 வரும், 80,000 ரூபாய், 35 ரூபா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு மாசம் 50 ரூபா வரும், ஒரு மாசம் 35 வரும், சரி, 30 வரும். மாசம் 35,000 வருமானம் வியாபாரம். வருது. ஆமா ஆனா இப்ப நீங்க கடையில தான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா. சரி, உங்க பேர்ல சொத்து என்ன இருக்கு? என் பேர்ல சொத்து இருக்கு, ஆனா அது பசங்களுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன், அதனால ஆமா. அது இப்போ நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு என்னன்னா உங்க பேர்ல எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் எதுவுமே அது இல்ல, பிள்ளைகளுக்கு தான். அப்படி கிடையாது. அதாவது அந்த சொத்து மட்டும் தான், மத்தபடி இதுக்கப்புறம் நம்ம எதனா வருமானம் அப்படின்னு இப்போ பண்ணா உங்க கூட அது பேர்ல பசங்களுக்கு வராது. உங்க பேர்ல பணம்னு சம்பாதிச்சு எவ்வளவு வச்சிருக்கீங்க? எல்லாம் பசங்களுக்கு படிக்க வைக்க கொடுத்தது மட்டும்தான். அதுதாங்க, மாசம் 35,000 வருமானம் வருதுல, என்ன வச்சிருக்கீங்க? ஐயா, எல்லாமே பசங்களுக்கு செலவுக்கு படிப்புக்கு அது இதுன்னு கொடுக்குறேன் எல்லாமே ஐயா. பண்ணிட்டு இப்ப வரக்கூடிய மனைவிக்கு என்ன இப்ப பண்ணுவீங்க? ஒரு ரூபாய் இருக்கு என் கையில, 1,00,000 வச்சிருக்கேன். சரி, வரக்கூடிய மனைவிக்கு என்ன பண்ணுவீங்க? நானே வந்துடுங்களா, மாசம் வருமானம் இருக்கு, நானே இருக்கிறேன், அவங்க கூட தானே இருக்க போறேன். அவங்க கூட போய் வீட்டோட போய் இருந்தீங்கன்னா அங்க போய் என்ன ஆமா, வேலை பார்ப்பிய? புதுசா போய் என்ன வேலை பார்ப்பிய? வேலை இல்ல, இந்த கடை நம்மளது தானே. இப்ப நான் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன், நீங்க நம்மளது, சொல்றது என்னுடைய கொஞ்சம் தானே. குழப்பமாவே தான் இருக்கு. சரி, ரைட்டு. உங்களுக்கு எதுவும் வரணும் வந்துச்சுன்னா நான் பார்த்து கூப்பிடுறேன். சொல்றீங்களா? இல்ல ஐயா, சொல்லுங்க. இல்லையா, இது வருமானம் அப்ப எல்லாமே நானே அங்க வந்துருவேன். இதுக்கப்புறம் நான் அங்க போறது இல்ல. படிப்பு செலவு அவங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய இவ்வளவு நேரம் பேசுனதுல தெளிவான எனக்கு ஒரு இது கிடைக்கல. நான் ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள்ட்ட பேசுற மாதிரி இந்த எனக்கு தெளிவான இது கிடைச்சாதான் நான் பெண் வீட்டுல பேச முடியும். சொல்லு பிரியா. நான் சரி. நான் நான் உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். நீங்க சரி. பேசுறது வந்து அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பொண்டாட்டி வேணும், பிள்ளை வேணும், இன்னொருத்தி வேணும் அப்படிங்கிற நினைப்புல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு அதுதான் எனக்கு தோணுது. இதை இல்ல போய் இல்ல, அப்படி இல்ல. பொண்டாட்டி வேண்டாம். பசங்க இப்ப நம்மளால இது பண்ணது, அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்திட்டோம்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது கிடையாது. படிக்க வைக்கிறது மட்டும் தான் என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சு நான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். சரி, வரக்கூடிய மனைவிக்கு என்ன படிச்சுட்டாங்க. செய்வீங்க? இப்ப வரக்கூடிய மனைவி இன்னொரு இன்னொரு பொண்ணு வேணும்னு சொல்லி தாலி கட்ட முடியாதுல்ல? சேர்ந்து தானே வாழணும்னு நினைக்கிறீங்க? வைப்பாட்டி மாதிரி ஆமா வச்சுக்கணும்னு ஆமா. நினைக்கிறீங்க? வைப்பாட்டி மாதிரி வச்சுக்கலாம். அப்படியா? சேர்ந்து தாலி கட்டிக்கலாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க நான் அதுதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், ஒரு அட்வொகேட் கொடுங்க, இந்த இது வச்சு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட வந்துடுறேங்கிறேன். இவங்களுக்கு என்ன லீகலா நம்ம பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ண சொல்லலாம், கோயில்ல பண்ணணுமா பண்ணலாம், ரேஸ் பண்ணனா கூட பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க டிவோர்ஸ் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அப்படி செய்யுங்க. இதை சொல்லுங்க, நான் இது பண்றேன். அதானே அட்வைஸ் இது. ஆமா ஐயா, நான் டிவோர்ஸ் பண்ற ரெடியா இருக்கேன். நீங்க அந்த அட்வொகேட் நம்பர் கூட கேட்டுருங்க, கொடுங்க, நான் பேசுறேன். டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணி விட்டே வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கேன்.
நான் இப்போ கொஞ்ச நேரத்துல பரமேஸ்வரன் ஒரு நம்பர் போட்டு விடுறேன். அவர் வந்து அட்வொகேட். அவர் நம்பர் உங்களுக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். சரிங்க ஐயா. அவர்கிட்ட நீங்க பேசுங்க. அவர் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாரு. அவர் பெரிய ஆளு. 2-3 இடத்துல ஆபீஸ் போட்டிருக்கிறாரு. ஓகே. அவர் நம்பரை உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிங்க. ஆமா, உடனே முடியும். சரிங்க ஐயா. அது என்ன லீகலோ அது நான் பண்ணி தந்துடுறேன். அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி. எனக்கு வீட்டோட அவங்களோட சேர்ந்து நான் அங்க இருந்துக்கிறேன். என்ன என்னோட வருமானம் எல்லாம் அவங்களுக்கு தான். எப்போவாது நான் அவங்களோட பர்மிஷனோட என் பசங்களுக்கு படிப்புக்கு தான் கேட்பாங்க, வேற எதுக்கும் இல்ல. நான் இப்ப படிப்பு கேட்பாங்க. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இதுதான் தெளிவான பேச்சு. அட்வொகேட்டை பார்த்து நான் வந்து ஒரு இதை வாங்கிடுறேன்னு சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் 100% வாங்கி தரேன் ஐயா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நான் வீட்டோட இருந்துறேன். அவங்களோட பர்மிஷனோட தான். அது கூட இப்ப நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்றவங்கள அவங்க பர்மிஷன் சரி கொடுங்க, பசங்க படிப்புக்கு தானே அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு 10,000 வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கலாம். அவ்வளவுதான். அவங்களும் வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா நான் வேணாம், சரி பாத்துக்கோ, நீனே பாத்துக்கோ, நீ தானே தப்பு பண்ணிட்டு போன, நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் இவங்களோட இருந்துப்பேன். சரி, இப்ப மணி 9, 10 மணிக்கு நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க ஐயா. ரைட்டு. ஓகே, நன்றி.